செங்குற்றவன் இவர்கள் மறைந்த எனவே பெரியோர்களே, சாவித்திரி, சந்திரமதி, கண்ணகி, நாராயணி இவர்கள் மறைந்த எனவே தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சங்க வளர்த்த தென்னகத்தின் பூங்காவில் சிங்கார் நடைபெற்று இந்த அகலமலா பாராட்டி அன்புடன் வரவேற்கு தமிழ் பெருமைக்கு தெற்கு முனை முதல் திருவேங்கட வரை உன்னை புகழாத மனிதர் ஒருவர் இல்லை என உன்னை நான் வரவேற்கிறேன். தமிழே, கலையில் சிறந்த நாடு, காவியற்றால் உயர்ந்த நாடு, இத்தென்னாட்டின் புகழ் எந்த நாட்டிலும் இல்லை என எண்ணற்ற பாவலரும் நாவலரும் பற்றி புகழ்பாடும் தென்னாட்டிலே 64 கலை உண்டு. இந்த 64 கலை தல சிறந்த கலை இந்த நாடக கலை. அரும் பெரும் கலையிலே பங்கோடு இயங்கும் எங்களுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் அமையாத்து தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம். இங்கு கோட்டை பெருமாள் நடிக்கும் திண்டுக்கலை சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு விழா நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். உமா மகேஸ்வரா, தாயே பராசக்தி, உன்னை வணங்காத நாளில்லை, நினைக்காத நேரமில்லை. உனக்கு தினந்தோறும் மலர் தூவி பாதை பூஜை செய்யும் உன் பக்தனுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் எந்த குறையில்லாமல் நீதான் அருள் புரிய வேண்டும். மகிழே, அருள் புரிய வேண்டும். அம்பிகையே, ஈஸ்வரியே, எம்மை ஆள வந்து கோவில்
ஒருவர், ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர், வார்த்தை 16,000 ஒருவர், பூத்த மலர் தாண்டாமைக்கு ஒருவர், தாத கொடிக்கு ஒருவர். அதை போல இந்த உலகம் தோண்டி உலகத்தில் நாம் தோண்டி அதரங்கள் அழித்து நீதியை நிலைநாட்டி இந்த தெலுங்காவூர் சீமையை வாழையடி வாழை ஆட்சி செய்து வருகிறோம். பாட்டனாருக்கு பின் தகப்பனார், தகப்பனாருக்கு பின் கோட்ட பெருமாளாகிய நான் இந்த தெலுங்காவூரியை நீதியோடு நேர்மையோடு சத்தியம் காக்க தர்மம் நிலைக்க எனது மக்களுக்கு எந்த குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன். எனது ஆட்சியில் ஆலயங்களுக்கு தினந்தோறும் 6 கால பூஜை நடைபெற்று மாதம் மும்மாறியும் வாடோர் பொன்மாறி மழைபொழிந்து எனது மக்களால் சீரோடு சிறப்போடு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இந்நாட்டில் நீர்வளம், நிலவளம், படைவளம் ஏராளமாக இருக்கிறது. ஆகினால் இந்த தெலுங்காவூரியும் வாழ்கிற மக்களும் எந்த குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள்? வாழையடி வாழையாக கோட்டை பெருமாள் ஆட்சி செய்து வருகிறார். வேண்டும் நேரத்தில் வேண்டும் பொருள்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு பின் இந்த தெலுங்காவூரியை ஆளுவதற்கு ஒரு வாரிசு இல்லையே இல்லையே என்று மக்களால் சொல்லும் பொழுது என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. உமா மகேஸ்வரா, தாய பராசக்தி, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்து விட்டாய்? எனக்கு என் மாம மகள் கோட்டை கருப்பாருக்கு திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சில குழந்தை பிறந்தவுடன் இறந்து விடுகிறது, சில குழந்தை கருவிலேயே கழிந்து விடுகிறது. இல்லை நான் செய்த பாவமா, இல்லை என் முன்னோர்கள் செய்த பாவமா? இறைவா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், என்ன குறை வைத்தேன்? மக்களுக்கு கூலியை குறைத்தேனா, குறமரக்கால் இட்டேனா, இல்லை அன்னம் என்று வந்தவர்க்கு இந்த பாவி இல்லை என்று சொல்லலா? இறைவா, ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? மக்கள் சில பேர் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள்? பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாதாவி என்று சொல்லும் பொழுது என் இருதயமே வெடிச்சு விடி போல் இருக்கிறது. ஆனாலும் எனக்கோ வயது 60 ஆகிவிட்டது. என் மனையாளுக்கு 55 வயதாகிவிட்டது. ஆனால் இந்த வயதிலும் என் மனையாள் நிறமாத கற்பிணியாக இருக்கிறாள். ஏனென்றால் மனிதன் எவ்வளவு உழைத்தாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தால்தான் ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த வயதிலும் என் மனைவி நிறமாத கற்பிணியாக இருக்கிறாள். இம்முறையாவது உயிரோடு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அந்த உமா மகேஸ்வரனுக்கு, ஆதி பராசக்திக்கு தினந்தோறும் 6 கால பூஜை நடைபெற்று அன்னதானம் விட்டு பால் அவசியம் செய்து வருகிறேன். இருந்தாலும் மக்களுக்கு குறையதும் இருந்தால் அதை தீர்த்து வைப்பது ஒரு மன்னனுடைய கடமை அல்லவா? மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்றைக்குமே எனக்கு முன் வந்து விடுவார் சபைக்கு மந்திரி. இன்னும் காணவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கின்றார் ஒன்று புரியவில்லை. யாராக
வாருங்கள் வாருங்கள் அமைச்சர்களே. அந்த உமா மகேஸ்வர் அல்பட்டு தாங்களும் நம்ம நாட்டு மக்களும் பல்லாண்டு காலமாக வாழ்த்துகிறேன். அமைச்சரே, அரசே, என்றைக்குமே எனக்கு முன் வந்து விடுவீர்கள் சபைக்கு. ஆமாம். இன்று காலம் ஏன் காரணம் என்ன? மாறுவேடம் தரித்து நகர சோதனைக்கு. ஓஹோ, மக்கள் எல்லாரும் உங்களை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு நகர சோதனைக்கு சென்று பார்த்தேன். சரி, உங்களை பற்றி எந்த குறையுமே சொல்லவில்லை. அதாவது மாறுவடமிட்டு தாங்கள் நகர சோதனைக்கு சென்றிருக்கிறீர்கள். அப்பதான் நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்படியே போனோம்னா சொல்ல மாட்டாங்க. மக்களோடு மக்களாக. ஆமாம் சரி, தாங்கள் சொல்லுவதை பார்த்தால் மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் மன்னரை பற்றி தாங்களை பற்றி நன்மை பேசுகிறார்களா இல்லை தீன்மை பேசுகிறார்கள் தெரிந்தவர்களாக தாங்கள் சென்றிருக்கிறீர்கள். அரண்மனையிலேயே இருப்பீங்க ராஜா. உண்மைதானே? மந்திரி நான் தான் போய் எல்லா பக்கம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வந்து உங்கள்ட்ட சொல்லுவேன். அதுதானே உண்மை. அப்பதான் இந்த குறையெல்லாம் நீங்க நிறைவேற்ற முடியும். குறையை தாங்கள் சொன்னாத்தானே குறையை நிறைவேற்ற முடியும். நீங்க கேளுங்க, நான் சொல்லுகிறேன். அமைச்சரே, தாங்கள் சென்றிருக்கிற தர்காவளிக்கு ஆமா, நகர சோதனைக்காக. ஆமா இல்லையா? ஆமா. அங்க இருக்கக்கூடிய தேவாலயம், சிவாலயம், பிரமாலயம், விஷ்ணாலயம், காளி ஆலயம், மாரி ஆலயம், ஜக்கமாலயம் இது போன்ற ஆலயங்களில் காலை சண்டி உற்சகம் தாயிரட்ச அர்த்தசமம் பள்ளி அறை என்று சொல்லப்பட்ட தெய்வங்களுக்கு நமது மக்கள் 6 கால பூஜை நடத்தி மக்களா எந்த குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றார்களா? மாமன்னர் அவர்களே, அரசே, நமது நாட்டு மக்கள் அனைவரும் தெய்வ பக்தியுடன் இருக்கிறார்கள். எல்லா ஆலயங்கள் தோறும் ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்கும் எல்லா தெய்வங்களும் கும்பிடுகிறார்கள். எந்த குறையுமே இல்லை. 6 கால பூஜையும் சிறப்பு பூஜையும் நடந்து மக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. குறையே இல்லை. அமைச்சரே, தாங்கள் சொல்ல பார்த்தால் மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம நாட்டில் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்திருந்தோம் இல்லையா? அதை சற்று மாற்றி அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். 3 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 1 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து நமது மக்களாம் செவுடு குருடு சப்பானி இது போன்ற மனிதர்களால் உடம்பு வந்துவிட்டு நன்றாக வாழ வேண்டும். அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? அரசே, 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல், அன்னதானம், 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம். என்னைக்கு கோயில்கள் ஆலயங்கள் தோறும் அன்னச்சத்திரம் அன்னதானம் வழங்க ஆரம்பிச்சோமோ, சரி, அன்னையிலிருந்து ஒரு பையன் வேலைக்கு போறதில்லை. ஏனையா? அன்னதானம் போடுறோம்ல. மத்தியானத்துக்கு அன்னதானம். யாருக்கு அன்னதானம்? முதியோர்களுக்கு, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அன்னதானம். உண்மைதான். ஆனா நல்லா இருக்கிறவன் பூரா போய் முன்னாடி டோக்கனை பூரா வாங்கிடுறேன். ஐயா, உடம்பு முடியாதவங்கெல்லாம் கடைசியா நிக்கிறாங்க. மத்தியான சாப்பாடு சாப்பிட்றான்னா இவன் ராத்திரிக்கு அடியில டிப்புன்னு வச்சு தள்ளி வச்சுக்கிறான். ஒரு பையன் வேலைக்கு போறதில்ல. இப்ப நம்ம ஆளுங்க பூரா வேலைக்கு போறதில்ல. வெளியூர்ல இருந்து வர்றவன் தான் வேலை பார்க்கறான். இவன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பொம்பளையில பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயா, அன்னதானம் அது நமக்கு தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு தண்ணீர் பந்தல் வைக்க சொன்னீங்க. உண்மைதான். இப்ப எல்லா வாட்டர் கேன் எல்லாம் விற்க மாட்டேங்குது. சரி, 10 ரூபா கேன் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஓசிலேயே. நம்ம நாட்டில் மாதிரி ஓசில பொழைக்க முடியவே முடியாது. எல்லாமே ஃப்ரீ தான். ஐயா, அரிசியிலிருந்து பருப்புலேருந்து எல்லாம் காசு கிடையாது. எல்லாம் ஃப்ரீயாக ஒன்னே ஒண்ணுதான் காசு. என்ன? உங்களை அமைச்சராக கொண்டாடுறோம்ல, அதுக்கு ஓட்டுக்கு மட்டும் பணம் வாங்கிக்கிறாங்க. ஓஹோ, ஐயா, அது எல்லாமே ஃப்ரீ தான். நமது நாட்டில் ஓட்டுக்கு காசே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மன்னர்கள் அப்படின்னு சொன்னது காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. காசு கொடுத்து வாங்குவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நமது நாட்டை பற்றி தான் நாம பேசிக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிறீங்க மந்திரி, நாங்க தானே போய் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு கொண்டாடுறோம். ஓஹோ, அதனால எந்த குறையுமே இல்லை. ஒரே ஒரு குறை இருக்கட்டும். இருந்தாலும் யார் குறை விவசாய குறை மட்டும் இருக்கக்கூடாது நம்ம நாட்டில். விவசாயிகளுக்கு ஏனென்றால் நாட்டுக்கு முதுகு எலும்போல் விவசாய பெருகுடி மக்கள் இல்லையா? ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு அவசியமோ அது போல விவசாயம். ஏனென்றால் அவர்கள் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். கண்டிப்பா. அவர்களுக்கு சேர வேண்டிய ஏறு மாடுகள் உழுவதற்கு கலப்பை, விதை, பணம், உரம் அன்றன்று தாங்கள் கொடுத்து வர வேண்டும். எல்லாமே கொடுக்குறோம் விவசாயிக்கு. அதை பூரா அவங்க வந்த ரேட்டுக்கு வித்துவிட்டு டவுனுக்கு வேலைக்கு போயிடுறாங்க.
ஜவுளி கடை, நகைக்கடை. ஐயா, நம்ம கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுடைய பொறுப்பு. விவசாயம் யாரும் அதை அவன் செய்ய வேண்டிய கடமை, அது அவன் கடமை. விவசாயம் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லு. ஏன் ஐயா? இன்னும் கொஞ்ச நாள்ல அரிசி எல்லாம் கிடைக்காது. ஏன்? எல்லாம் பிளாஸ்டிக்ல இப்ப அரிசி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இனிமே பிளாஸ்டிக் அரிசி தான். ஐயா, பிளாஸ்டிக் அரிசி நம்ம நாட்டுக்கு எப்பொழுதும் வராது. விவசாயம் பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்றேன். நீங்க அரசாங்கத்துல கொடுக்குறீங்க. ஆமா, அவங்க அதை சரியா அதை வைத்து சாப்பிட்டு நன்றாக இருக்கணும் நினைக்கிறான். சரி சரி, இருந்தாலும் நமது நாட்டிலும் வாழ்கிற மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, அப்படித்தானே? ஒரே ஒரு குறை. குறை இருக்கிறதா? நாட்டிலா இல்லை வீட்டில் குறையா? இல்ல, நாட்டுல தான் குறை. அப்படியா? ஒன்று புரியவில்லை. நாட்டு மக்கள் வந்து குறை சொல்கிறார்கள். என்ன குறை? மன்னருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு மன்னருக்கு ஒரு வாரிசு இல்லையே. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறாங்க. ஆமா வச்சரை, அதுக்கு ஏதாவது அந்த உமா மகேஸ்வர ஆதி பராசக்தி இதுவரை நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் என்ன குறை வைத்தார்? குறையும் இல்லை. அவனுக்கு நாம் என்ன குறை வைத்தோம்? கடவுள் நமக்கு குறை வைக்கல. எனக்கு திருமணம் முடித்து பல ஆண்டுகளாகிவிட்டது. சில குழந்தை பிறந்தவுடன் இறந்து விடுகிறது, சில குழந்தை கருவிலேயே கழிந்து விடுகிறது. ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நான் செய்த பாவமா இல்லை முன்னோர்கள் செய்த பாவமா என்று ஒன்று புரியவில்லை. இப்பொழுது எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. என் மனையாளுக்கு 55 வயது. இந்த வயதிலும் என் மனையாள் இப்பொழுது நிறமாத கற்பிணியாக இருக்கின்றாள். ஆமாம் மன்னர் அவர்களே, நான் கூட உங்களை பார்க்க வரும்பொழுது அரண்மனையில் பின்பக்கமாக பெண்கள் எல்லாம் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். உண்மைதான். ஆனால் பிரசவ நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நினைக்கிறீர்கள்? இம்முறையாவது உயிரோடு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நம்பிக்கை. அந்த உமா மகேஸ்வரனை தினந்தோறும் வணங்கிக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா இந்த பிரசவத்துக்கு நம்ம கிளவி இருப்பாள்ல, கழட்டும் வயசான அந்த பாட்டி அம்மா. ஆமா, அவர் ராசியான கிளவி. ஆமா ஆமா, அந்த அம்மா ஏகப்பட்ட இடத்துல பிரசவம் பார்த்திருக்காங்க. நிறைய பிரசவம் நாட்டுக்கு அவதானையா. அதனால அந்த அம்மாவை நான் அழைத்து வந்துடுறேன். ஆமா, கிளவிட்ட சிறிது நேரம் ஓய்வெடுங்க. எடுக்கிறேன். பாட்டி அம்மாவை கூட்டி வந்துடுறேன். கிளவிட்ட போங்க. கிளவிட்ட போய் கூட்டிட்டு போங்கய்யா. அப்படி சொல்லுங்க. ஏயா, இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுதான் கிடைக்கும் போல. நீங்க போனீங்கன்னா நாக்கு தள்ளிடு அவளுக்கு. சரி, நான் போய் பார்க்கிறேன். பாட்டிமா, ஏண்டா என்ன சும்மா பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறா? துமைய குடிக்கு என்ன குடிக்கி? டீய குடிக்கி, காப்பிய குடிக்கின்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். எனக்கு வயசாகி நம்மளால மூக்க பொத்திட்டு குடிக்க முடியாது. எனக்கு வயசாகி போச்சு, எல்லாமே கெடுக்கு பொடுக்குன்னு ஆடுதுடா. நீ யாருன்னு அங்க தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். என்னடா பேராண்டி? பாட்டி பாட்டி, என்னடா சந்தோஷமான விஷயம். என்ன? மகாராணி அம்மா நிறமாச கற்பனையா இருக்காங்க. நிறமாச கற்பனையா? என்னடா கற்பனை இல்ல, ஏ சைட்டு முண்டா. ஐயோ, இந்த கிழவிக்கு காது கேட்காது போல. ஐயோ, பல்லும் போயிருச்சு. சொல்லும் போச்சு. சொல்லு போச்சுடா. சொல்லும் போச்சுன்னு சொல்லு. ஆமாடா பாட்டி. ஏண்டா? மகாராணி அம்மா கர்ப்பமா இருக்காங்க. கெப்பம் போறீசா? ஒரு கண்ணு இருந்த தம்பி. ஏண்டா வயசான காலத்து எனக்கு எங்கெங்க ஒன்றும் கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. இந்த பிரசவம் பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணு தேவையில்லை, சும்மா தடவி தடவி பார்க்கலாம். அப்படியே மெதுவா வந்து என் கையை கூட்டிட்டு போடா. வாங்க பாட்டி, அப்படியே வாங்க, மேலே ஏறி வாங்க, அப்படியே மெதுவா வாங்க. கையை பிடினா பைய பிடிக்கிறேன்டா. ஆமா, அதை புடிச்சிட்டாலு நல்லா தூக்கு பையாட்ட. என்னடா பேராடி மகாராணிக்கு இப்பத்த இடுப்புல வலிக்குதாமடா? இடுப்பு வலிக்கும்ல, குழந்தை பிறக்கிறதுனா இடுப்பு வலிக்காதா? நீ போய் மகாராணிட்ட சொல்லி ஒரு 5 லிட்டரு விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாட. விளக்கெண்ணெய் 5 லிட்டரா? ஆமாடா. அப்பதான் பிரசவத்துக்கு 5 லிட்டர் வாங்குற மாதிரி தெரியலையா? அப்பதான்டா வவுத்துல ஊத்துனா குழு குழுன்னு இருக்கு. 4 வருஷத்துக்கு வச்சு போலாட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்க மகாராணி, இப்பதான் கைய வவுத்துல வைக்கிறேன்னு. ஐயோ, வலிக்குது வலிக்குது வலிக்குது. அட பேராண்டி பாட்டி, மகாராணி ஒரு முக்கு முக்குச்சா. ஒரு முக்கு முக்குனாங்க. 3 பொம்பளை புள்ள உசுரோட பிறந்துச்சுடா. 3 பொம்பளை பிள்ளையா? அப்பனா மகாராஜாவோட சொல்லணும். மகாராஜா சும்மா சொல்லக்கூடாது.
என்னையா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உண்மைதான். நல்லா பார்த்துருக்கிறீங்க. என்னத்த இல்ல 3 பொம்பளை பிள்ளை உங்களுக்கு முத பிரசவம். என்ன ஒரே பிரசவத்தில் 3 குழந்தை பிறந்திருக்கிறதா? ஆமா ஐயா. எங்க எல்லாம் போய் ஏறினீங்க? நான் திருப்பரங்குன்றம் போனீங்களா? போனா. திருத்தணி போனீங்களா? போனா. பழனி போனீங்களா? திருப்பதி போன எல்லாம் போன. போட்ட ஓடு வீணாகவில்லை. இல்ல நீங்க நல்லா ஏறி இருக்கிறீங்க போய் மலைமலையா. இல்லையா, ஆலயங்களுக்கு திறந்தோர் அன்னதானம் போட்டோம்ல. அந்த தாய் எனக்கு இப்பொழுது கருணை காட்டி விட்டார். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கும், இல்லை என்றால் 2 குழந்தை பிறக்கும். ஒரே பிரசவத்தில் 3 குழந்தை. எனக்கு இப்பதான் தெரியுது. அன்னதானமாக இருக்கிறது. அன்னதானம் போட்டதுனால குழந்தை வந்திருக்கு. ஐயா அந்த கிழவி சொன்னாலா? ஆமா அந்த ஆயா சொல்லிருச்சு. உங்களுக்கு 3 பிள்ளைன்னு சொன்னாலே 3மே பொம்பளை பிள்ளை. பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை ரொம்ப அதிசயமாக இருக்கிறது. ஆமா அந்த கிழவி ராசியான கிழவியா? என்ன ராசி? ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு பிரசவம் பார்த்துருக்கிறான். ஆனா அதை பத்தி சொல்லவே கையில கிண்ணிய புடிச்சுக்கிட்டே திரிவா. விளக்கணை கேட்டு நாதாரி முண்டா 5 லிட்டர் கொடுத்துருக்குறோம். என்ன மறுபடியும் என்ன சத்தம்? அதான் குழந்தை பிறந்துருச்சுல்ல. அட பேராண்டி கிழவி, நான் யாருக்கு பிரசவம் பார்த்தேன் தெரியுமாடா? சொல்லுங்க பாட்டி, யாருக்கு பிரசவம் பார்த்த? இந்த நல்ல தேங்காய் இல்ல. நல்ல தேங்காயா? என்னடா நல்ல தேங்காய்? நல்ல தேங்காவுக்கு நான் தாண்டா பிரசவம் பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு தான் பிறந்த குழந்தை செத்து போச்சு. எல்லாம் 7 குழந்தை பிறந்துச்சா? அது எப்படி ஒண்ணு கூட உயிரோடு இல்ல? அவளை கைராசிக்காரன் நானு. 7 குழந்தை உயிரோடு இல்ல, கைராசிக்காரியா? அப்புறம் இந்த சந்திரமிதி இல்ல, சந்தில மிதிக்கிறதா? கட்டி தின்னு நல்லா கேளுட. சந்திரமதிடா, ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி. அதுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு ஆமா லோகிதாசன் பிறந்தேன். ஆமா, அவ என்ன ஆச்சு? அவன் பாம்பு கடி செத்து போயிட்டான். அவளை கைராசிக்காரன் நானு. ஐயோ, உனக்கு செல வைக்கணும். எட பேராண்டி, சொல்லுங்க பாட்டி. நாளைக்கு மதுரை சந்தைக்கு போவீல? ஆமா. போயிட்டு வரும்போது எனக்கு 2 உள்பாடி வாங்கிட்டு வாடா. உள்பாடியா? ஆமாடா. உனக்கா? ஆமா. என்ன டீ கடை வைக்க போறியா? இல்ல. ஒரு பக்கம் டிக்கேஷன், ஒரு பக்கம் காப்பி தூள் போடுறதுக்கு. உனக்கு எதுக்கு பாடி? நான் நடந்து போனா டனக்கு டனக்குன்னு ஆடுதுடா. தூக்கி தோல்ல போட்டுட்டு போ, கர்மம் பிடிச்சவளே. உனக்கெல்லாம் பாடியா? தலை ஆடுதுடா. ஆடாது, உனக்கு தொங்கிருச்சு. அட பேராண்டி, நான் ஒரு பாட்டு பாடட்டா? பாடு பாட்டி, பாடு. ஓம்பாவா லம்பல் தேவையா உனக்கு இந்த வயசுல பாட்டு? எனக்கு பல்லு போச்சுடா. யாரு பாட சொன்னா கேட்கறதோட வச்சுக்கணும். பாட தெரியலன்னா கேட்கறதோட நிப்பாட்டிக்கணும். அதுதான் மரியாதை. அட பேராண்டி, உன்னைய பார்த்தா சொல்லுங்க பாட்டி. பழைய என் புருஷ ஞாபகமா இருக்குதுடா. புருஷன் ஞாபகமா? என்னைய பார்த்தாவா? நீ ஒரு நாளைக்கு வந்துட்டு போறியா? உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கல? அட பேராண்டி, என்ன பாட்டி? இப்ப மகாராணி முக்குச்சா? மறுபடியுமா? ஆமாடா. என்னடா அது? 2 பொம்பளை புள்ள உசுரோட பிறந்துருச்சுடா. முதல்ல 3, இப்ப 2. என்னடா நடக்குது இங்க? மகாராஜா, என்ன இந்த அம்மா என்ன பலாப்பழமாட்ட பிதிக்கிட்டே இருக்கு? எதை? குழந்தை வைக்கிற மாதிரி தெரியலையே. ஏடையா? பாட்டி சொல்லுது. சரி, 3 குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. பெண் குழந்தை. இப்ப 2 குழந்தையா? மொத்தம் 5 பெண் குழந்தை. இது என்ன அதிசயமாக இருக்குது? நம்ம தனியா ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட வேண்டியது. ஐயா, நானும் மனையாள எவ்வளவு நாள் பிடிச்சிருக்கோம் தெரியுமா? எனக்கு என்னையா தெரியும்? ஆளே பேய் பசாசு பிடிச்சிருக்கும்னு விவிதி உடிச்சு போட்டு போட்டு உடுக்கடிச்சிங்களா? உடுக்கடிக்கல, வேற அடிச்சான். அப்படியா? வேற உடுக்கவா அடிப்பாங்க. அந்த ஆளை திருநீர் பிடிச்சு போட்டான். ஆனா இப்பொழுது 2 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் 5 பெண் குழந்தைகளா? 5. ஐயா, இது என்ன அதிசயமாக இருக்கிறது? நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம். 5 பொம்பளை புள்ள அரண்மனை அடக வச்சாவது படிக்க வச்சிடலாம், விடுங்க. ஐயா, அரண்மனை ஏன் அடை வைக்க வேண்டும்? அதான் ஏற்கனவே அடகுல இருக்கா. ஒரு குழந்தை 2 குழந்தை பிறக்கும். ஆமா. இது 5 பெண் குழந்தை பிறக்கிறதா? அந்த இறைவனோட அருளாகத்தான். இது வயிறு இல்ல, இது மனிதன் எவ்வளவு உழைத்தாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தால்தான். சும்மா சும்மா ஆண்டவன் சொல்லாதீங்க. ஆண்டவன் பண்ற, நீங்க பண்ணிவிட்டு ஆண்டவன் மேல போடுறீங்க. ஐயா, நான் என்ன சொல்றேன்ல, இவ்வளவு நாளா குழந்தை இருந்துச்சா? இல்லையே.
சில குழந்தை பிறந்தவுடன் இருந்துவிடும், ஆமா. சில குழந்தை கருவிலே கழிந்து விடும். இப்பொழுது 5 குழந்தையும் உயிரோடு பிறக்கிறது அவன் அனுக்கிரகமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க. உண்மைதான் ஐயா. அமருங்கள், விசாரிப்போம். பாட்டி திரும்ப பாட்டி கொஞ்சம் பொறுத்துக்க மகாராணி. பாம்பு கடிச்சாப்பல கத்துறா. அட மகாராணி, கிளம்பி என்னாச்சு? அட பேரடி திருப்பி மகாராணிக்கு இடுப்பு வலிக்குதாம்டா. மறுபடியும் இடுப்பு வலிக்குதா? ஆமாடா. ஐயோ மகாராணி கொஞ்சம் காலை அகட்டி முக்கு. என்னடா அது? ஐயோ முக்க முடியலையா பாட்டி? ஐயோ 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 பாட்டி பாட்டி. அம்மா மாசமா இருக்குமா தெரியல, வேற என்னமோ நடக்குது. அகதி முகாம் மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்குது. அட பேராடி பாட்டி, இப்ப மகாராணி முக்குச்சா ஆ, திருப்பி 2 பொம்பளை புள்ள உசுரோட பிறந்துருச்சுடா. முத 3, 3, அப்புறம் 2, 5, அப்புறம் 2, 5, 2, 7, 4, 3, 7. ஏய். நீ நாய போ. ஏய். வஃப் வஃப் வஃப். இந்த கிளவி நாய்க்கு பிறந்த விளையாட்டு இருக்குது. மகாராஜா, மகாராஜா என்னையா கழட்டு முண்டை புலம்பிக்கிட்டே கிடக்குறா. அவ கை வச்சாவே இப்படித்தான். அட சும்மா கிளவின்னு அவளுக்கு அப்படி விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு சாண்டைய குடிக்கி. எவ்வளவு ரப்பு பாரு. ரப்பு நல்ல அரண்மனையில வேணுங்கிறத வாங்கிட்டு போறாள்ல. மகாராஜா சொல்லுங்கள். முத வந்து 3 பெண் குழந்தை, 3, அப்புறம் 2 பெண் குழந்தை, 2 குழந்தை, அப்புறம் மறுபடியும் 2, இப்பொழுதும் 2 பெண் குழந்தை உங்களுக்கு பிறந்தது. 7 பெண் குழந்தை பிறந்தது. ஐயா, ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறக்கிறதுனால் அது அந்த தெய்வ குழந்தைகளாக உலக அதிசயம். அதிசயமாக இருக்கிறது. மக்களா என்னை பற்றி என்ன பேசினார்கள்? பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் மாதாவி ஏசி பேசினார்கள். இனிமேல் பேசுவாங்க. ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை மடையால் ஈன்றெடுத்திருக்கிறார். இதை தாங்கள் உடனே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். வேண்டாம் அண்ணா. ஏனையா? உங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மைதான். இப்ப திடீர்னு 7 குழந்தைன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கண்டிஸ்டி மாதிரி ஆயிரும். உண்மைதான் ஐயா. கல்லடி கூட படலாம், சொல்லடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாது. பட்டுச்சுன்னா 10 சொல் ஓர் சொல் நச்சொல் இருக்கும். அதனால குழந்தைக்கு நோய் ஏதாவது வந்துவிடும், எல்லாம் வேணாலும் வரும். சரி, அப்படி என்றால் இந்த குழந்தையை தெரியாமல் வளர்க்க வேண்டும். மறைமுகமாக வளர்த்து பெரிய பொண்ணு ஆக்கணும். அப்படியா? நல்லா நம்ம அரண்மனை சுத்தி கோட்டை சுவரெல்லாம் எழுப்பி அங்கேயே பள்ளி பாடசாலைகள் அமைத்து நந்தவனங்கள் அங்கேயே ஆடி பாடுற அளவுக்கு வச்சு ஓஹோ நீ சந்தோஷமா வளர்த்தணும். ஏன்னா மக்களுக்கு தெரியவே கூடாது. தெரியாமல் வளர்க்க வேண்டியது தங்களுடைய, ஏன்னா தாங்கள் தான் பொறுப்பாக இருக்கிறீர்கள். என்னை மாதிரி பொறுப்பாக இருக்க முடியாது. ரொம்ப பொறுப்பா இருக்கு, ரொம்ப பொறுப்பா இருக்கு. எவ்வளவோ அடக்கிக்கிட்டு இருக்கு. அடக்கிட்டு அமைதியா இருக்கிறீங்க. எப்படி எல்லாம் ஆடுனவன் அடக்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஆகையினால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணுமே. இந்த 7 குழந்தைகளை வளர்க்க வேண்டியது தங்களுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. ஐயா, இந்த 7 குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும். ஆமா, 7 பேர் வச்சோம்னா ஐயா, 7 பேர் வைத்தால் மக்களுக்கு தெரிந்துவிடும். ஒரே பேராக இருக்க வேண்டும். கூப்பிட்டால் 7 குழந்தையும் வர வேண்டும். மகாராஜா, நான் வைக்கிற பேரு நம்ம நாட்டு நிறைய பேருக்கு பேரே வைக்க தெரியல. ஆமா, தாங்களுக்கு தானே தெரியும். ஒருத்தங்கிட்ட கேட்கறேன், காதல் நுழையிற மாதிரி பேர் வைக்கலாம்னு. என்னது? அது கோழி ரெக்கைன்னு வைக்கிறேன். ஆமா, அதுல தான் போகும். வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்றாங்க. வாழைப்பழத்தான் வைக்கணும். ஐயா, அதனால வேண்டாம். நம்ம நாட்டை பத்தி வைக்கணும். அப்படி என்றால் நமது நாடு தெலுங்காபுரி. நம்ம நாட்டில் அப்படியே பேர் வைக்கிறாங்க. மிம்மி, ஜிம்மி, பப்பி, ஜூலி. ஓ, நாய்க்கு வைக்கிற மாதிரியே பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. நம்ம நாட்டுடைய பேர் இருக்கணும். ஒரு தமிழரசி, தமிழ் செல்வி, ஓஹோ, தமிழ் மணி, தமிழ் அழகி, ஓஹோ, தமிழரசி அப்படி வைக்கணும். அப்படி என்றால் நான்லாம் அப்படிதான் வைப்பேன். சரி, இப்ப நம்ம 7 குழந்தைகளுக்குமே பெண் குழந்தைகளுக்கு ஒரே பேர், ஒரே பேராக சூட்ட வேண்டும். நம்ம நாட்டு பேர் என்ன சொல்லுங்க? தெலுங்காபுரி. தெலுங்காபுரியில பிறந்ததுனால 7 குழந்தைகளுக்குமே நம்ம நாட்டுடைய பேர் வர்ற மாதிரி தெலுங்காயி. நன்றாக பேர் சூட்டி விட்டீர்கள். ஆமாண்ணா, மிக்க சந்தோஷமாக. 7 குழந்தை இருக்கிற விஷயத்த ஒரு பயல் சொல்ல மாட்டேன் நான். நீதானே? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா குழந்தை பிறந்த தாங்களுக்கு எனக்கு அந்த கழுத்து முட்டைக்கு தான் தெரியும். அந்த கிழவியை பிடிச்சி அடைச்சு வச்சிடலாம் ஜெயிலில். ஆமா, அவளுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. சிறைச்சல். ஏன்னா நீங்க சமயத்தில் ஏதாவது விழா நடந்தா மது அறிஞ்சு விட்டு உளறி விடுவீங்க.
அதுதான் எனக்கு சந்தேகமாக. இப்ப சொன்னீங்களே அதுதான் நியாயம். ஆமா. இந்த விழா நடந்தா மது அருந்தர சொன்னீங்கல்ல, எத்தனை விழாவில் கலந்துட்டு என் உடம்பு போச்சு தெரியுமா? எல்லாம் அவங்களும் சாப்பிட்றாங்கன்னு நானும் சாப்பிட்டு என் பொண்டாட்டிகிட்ட சொல்ல, அவ போய் எங்கேயாவது பைப்படியில் உளறிடுவா, நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டா என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டேன், செலவு பண்ணிடுவேன். தலையை வெட்டி என் கையிலே விட்டுருவீங்களா? கொடுத்த அழகு பார்க்க சொல்லிடுவேன். அழகு பார்க்கறதா? ஆமா. நான் சொல்ல மாட்டேன் என் மகன். சொல்ல மாட்டீங்கல்ல? நல்ல பையன். சரி, தெரியாமல் வளர்ப்பது தங்களுடைய கடமை. அப்படியா? 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 இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், இணைந்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். இரவும் பகலும் இரண்டானாள், இன்பமும் துன்பமும் இரண்டானாள். இரவும் பகலும் இரண்டானாள், இன்பமும் துன்பமும் இரண்டானாள். உறவும் பிரிவும் இரண்டானாள். உறவும் பிரிவும் இரண்டானாள், உள்ளம் ஒன்று போதாது. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். கண்களில் தண்டனை காட்டி வழி, காட்டி தண்டனை